இப்போ நாம கேட்ட கேள்விகள் சாதாரண விடுகதைகள் இல்ல. ஒவ்வொரு கேள்விக்குள்ளும் ஒரு உண்மை இருக்கு, ஒரு விழிப்பு இருக்கு. வாங்க அதுக்கான பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி. கோட்டையின் கதவு திறந்திருக்க காவலன் தூங்கினான். திருடன் வந்ததா தவறு அல்லது தூங்கியவன் தவறா? திருடன் தவறு செய்தான், அது உண்மை. ஆனா அவனை தடுக்க வேண்டியவன் தூங்கிட்டானே, அது இன்னும் பெரிய தவறு. ஒரு நாட்டில் பிரச்சனை வரலாம், ஆனால் அதை தடுக்க அதிகாரம் வைத்திருப்பவன் கவனமாக இல்லை என்றால் அந்த தவறின் பாரம் அவன் மேல் தான் விழும். அடுத்த கேள்வி. மழை வராத நிலத்தில் விதை மட்டும் வீசியவன் யார்? பசி வந்த பின் வானத்தை திட்டினான் ஏன்? முன்னாடியே யோசிக்காம செயல் செய்தவன் பிறகு தோல்வி வந்ததும் விதியை குறை சொல்றான். நிலம் தயாரா, நேரம் சரியா, மக்கள் தயாரா, எதையும் பார்க்காம முடிவெடுத்துட்டு பின்னாடி வானத்தை திட்டுவது பயனில்லையே. மூன்றாவது கேள்வி. குருடனுக்கு விளக்கு கொடுத்தான், ஆனால் பாதை காட்ட மறந்தான். அவன் நல்லவனா அறிவில்லாதவனா? உதவி செய்ய நினைத்தவன் நல்லவன் தான், ஆனா முழுமையான அறிவு இருந்திருந்தா விளக்கத்தோட பாதையையும் காட்டியிருப்பான். அற உதவி சில நேரம் உதவியே இல்லாத மாதிரி ஆகிடும் நண்பர்களே. கடைசி கேள்வி. மக்கள் அழுத சத்தம் கேட்காம முரசின் சத்தம் மட்டும் கேட்டவன் அரசனா அரங்க நாடகக்காரனா? மக்களின் கண்ணீரை கேட்காதவன் அவன் அரசன் இல்ல. மக்களின் வாழ்வை விட புகழ், மேடை, கைதட்டல் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிறவன் அவன் ஆட்சியாளர் இல்ல, நாடகம் ஆடுற நடிகன். இதெல்லாம் ஒரு கதையா தோணலாம், ஆனா ஒவ்வொரு காலத்துக்கும் பொருந்தும் உண்மைகள். கேள்விகளை கேட்பது முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் பதில்களை புரிந்து கொள்வது. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கேள்வியோடு, ஒரு புதிய உண்மையோடு. நன்றி, வணக்கம். அதுவரை நான் உங்கள் அரசன்.